திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். மேடம், நேற்று தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டாரு, அதை பார்த்துருக்கீங்க. இந்த கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு 40 ஆனதுக்கு பிறகு 3 நாள் கழிச்சு அந்த வீடியோ வெளியிட்டாரு. வெளியிட்டுட்டு சிஎம் சார், என் தொண்டர்களை விட்டு என்ன பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்குங்க, நான் வீட்டுலதான் இருக்கேன், அலுவலகத்துல தான் இருக்கேன் அப்படின்ட்டு சவால் விடுற மாதிரி பேசினாரு. அப்புறம் இத்தனை கூட்டம் நடத்திருக்கிற இத்தனை கூட்டத்திலும் எதுவுமே நடக்கல, இந்த கரூர் கூட்டத்துல மட்டும் இப்படி நடந்ததுக்கு என்ன காரணம், பல்வேறு கேள்விகளை அடுக்கடுக்க வைக்கிறாரு. உங்க பார்வையில இருந்து நீங்க சொல்லுங்க. இப்போ வரைக்கும் நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, இப்போ வரைக்கும் விஜய் அவர்களை நடிகராத்தான் இந்த சமுதாயம் பாக்குது அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் ரொம்ப பெரிய ஒரு சான்று. யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு வண்டியில போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு மாடோ அல்லது ஒரு குழந்தையோ வந்துருச்சு அப்படின்னா நம்ம தெரியாம, அதாவது தவறு அவங்க மேல இருந்தாலும் கூட நம்ம இடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா தார்மீக ரீதியில நம்ம என்ன செய்வோம்? உடனே நிப்போம்ல, நிப்போம். நின்னு அதுக்கு என்ன நடந்தது, இல்ல அதுக்கு ஏதாவது உதவி செய்யணுமா என்னன்னு பாப்போம். தப்பு குழந்தை மேல இருந்தாலும் வந்தவங்க மேல இருந்தாலும் எல்லா மக்களும் யார் மேல கோபத்தை திருப்புவாங்க? அந்த இடிச்ச ஆள் மேலதான், என் மேலதான் திருப்புவாங்க. அப்போ அப்படியான ஒரு சூழல்ல நான் என்ன பண்ணணும்? ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமானத்தோட, தப்பு அவங்க மேல இருந்தாலும் ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமானத்தோட நான் அதை அரவணைக்கணும், அவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். இப்ப இன்னைக்கு இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, ஒவ்வொரு உயிரா பலியாயிருக்கு, பெண்களினுடைய எண்ணிக்கை அதிகமா வேற இருக்கு, குழந்தைகள்லாம் செத்து போயிருக்காங்க. அந்த நேரத்துல தலைவன்னு சொல்லிக்கூடிய ஒருத்தரால அந்த இடத்த விட்டு போக முடியுது அப்படின்னா இவங்க எல்லாம் மனுஷனாங்க. ஒரு மனுஷனா இருக்கிறதுக்கான பண்பாவது இருக்கா? ஒரு சாலைகள்ல அந்த மாதிரி குடிச்சிட்டு ஒரு வண்டி ஓட்டிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார்ல. அதுலயும் இன்னைக்கு இளைஞர்களுடைய கலாச்சாரம் ரொம்பவே கவலைக்கிடமா இருக்கு. எல்லாரையும் சொல்ல முடியல, ஆனால் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் இப்படி தாறுமாறா வண்டி ஓட்டுறது, அந்த பைக்ல போகும்போது அப்படியே நான் ரேசிங் மாதிரி பண்றேன் அப்படின்றது, அப்புறம் ஊழையிட்டு போறது, இது எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சூழல்ல ஒரு குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு யார் மேலேயாவது இடிச்சிட்டு அப்படியே போவாங்க பாருங்க. அதை பத்திய ஒரு பிரஜை கூட இல்லாம அப்படியே போவாங்க. அதுக்கப்புறம் சிசிடிவில மாட்டுவாங்கன்னு பாக்குறோம். அதாவது அங்க நடக்குது. இங்க என்ன நடந்திருக்கு? இப்படிப்பட்ட ஒரு நபர், இவராலதான், இவர் பிரச்சாரம் பண்ண வந்ததுனால்தான், அதுலயும் தாமதமா வந்ததுனால்தான் இவ்வளவு பெரிய கூட்ட நெரிசல்ல அவங்க மூச்சு திணறல் ஏற்பட்டு அவங்க இறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஒரு இரங்கல் செய்தி கூட பதிவிடாத ஒரு நபருக்கு அரசு, எங்க ஒன்றிய அரசு பாதுகாப்பு கொடுக்குது அப்படின்னா இது எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? யோசிச்சு பாருங்க. அதுலயும் வேற சொல்றாரு, நான் விக்கிரவாண்டியில மாநாடு போட்டிருக்கேன், மதுரையில எல்லாம் பிரச்சாரம் பண்ணிருக்கிறேன், எங்கேயுமே நடக்காத ஒரு சம்பவம் இங்க நடந்திருக்கு, அந்த சம்பவங்கள் வெளியில வரல. இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு அங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க 400 பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு, மயங்கி விழுந்துட்டாங்க இல்லையா? அப்போ இங்க கரூர்ல ஏன் இவர் போட வேண்டிய அவசியம் என்ன? ஏற்கனவே சொல்லிட்டாங்க, கரூர்ல இப்போ இந்த பிரச்சாரத்துக்கான இதுவே இல்ல, அந்த வழிகாட்டுல இப்ப இல்ல. நாமக்கல்லையும் சேலத்திலயும் போடுறதாதான் பிளான் இருந்தது. முப்பெரும் விழா கரூர்ல நடந்ததுனால, செந்தில் பாலாஜி சவால் விட்டு இவரோட ஈகோனால ஆமா ஒரு நரேஷனை செட் பண்றாங்க. டிஎம்கே டிவிகே எப்படி இதுக்கு ஒத்து வரும்னே எனக்கு தெரியல. அந்த கட்சியினுடைய அந்த வளர்ச்சி என்ன, எப்படி அப்படின்றத யோசிக்கணும். இந்த கட்சியினுடைய வளர்ச்சி என்ன? அதுக்காக புதுசா கட்சி வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் நம்ம ஆளே கிடையாது. ஒரு ஜனநாயக நாட்டுல யார் வேணாலும், இன்னைக்கு நான் கூட தொடங்கலாம், நீங்க கூட தொடங்கலாம், அதை பத்தி நம்ம சொல்ல வரல. ஆனால் ஒரு ஒப்பீட்டுக்காவது ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? யாரோட ஒப்பிடணும்? நம்ம தமிழ் சமூகத்துல பயன் தரக்கூடிய விஷயங்களை தான் ஒப்பீடே செய்வாங்க. அப்படிதான் இருக்கு. எது மக்களுக்கு நன்மையை தருமோ அதைத்தான் ஒப்பீடே செய்வாங்க. ஆனா இங்க தேவையற்ற விதத்துல ஒரு ஒப்பீட்டை நடத்திட்டு, கரூர்ல நடந்ததுனாலேயே நான் இங்க நடத்துவேன், திமுகவினுடைய முப்பெரும் விழா நடந்ததுனால நான் இப்ப உடனடியாக நடத்துவேன் அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம் அப்படின்றது தெரியல. அப்போ அந்த இதுலயே
வழிகாட்டுதல் முறையிலேயே இல்லாத ஒரு இதை எதுக்கு இவர் வந்து கொண்டு வரார் அப்படின்னு சொன்னா நான் அதுல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு பாருங்க, அரசு எந்த இடத்த கொடுத்ததோ அந்த இடத்துல நான் வந்து பேசிட்டு போனேனே ஒழிய என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. சரி, அவ்வளவு நல்லவங்களா இருக்கக்கூடிய நீங்க இறந்தவங்களுக்கு ஒரு இரங்கலாவது உங்களால தெரிவிக்க முடிஞ்சுதா? ஏன் பதச்சு ஓடுறீங்க? அப்போ உங்களுக்கு ஆண்மை இருக்கா இப்படின்லாம் வந்து மக்கள் கேட்டாங்கன்னா நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? நம்ம கேட்கல, பொதுவாக இருக்கக்கூடிய மக்கள் கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்போ ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அதையெல்லாம் சமாளிச்சு வர்றவன் தானே தலைவன். ஒண்ணு வேணாம், ஒரு வீட்டுல அப்பாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது, அம்மா வந்து பதப்பதைப்போட பையனை கூப்பிடுறாங்க, அப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் போகணும். அத பார்த்த உடனே பையன் மயங்கி விழுந்துட்டான். வயசு பையன், ஒரு 25 வயசு பையன், அவன் மயங்கி விழுந்துட்டான்னா 45 வயசு 50 வயசு இருக்கக்கூடிய தாயார் அந்த கணவரை வந்து தூக்கிட்டு போகணும். அடுத்தது வந்து பையன் வேற மயங்கி விழுந்துட்டான், எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ இது வந்து தலைமை பண்புக்கான இடமா? ஒரு தலைவன் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, யாராலையோ நடந்துருச்சுங்க, உங்களால கூட நடக்கல, யாராலையோ நடந்துருச்சு அப்படின்னாலும் அங்க அந்த தார்மீக பொறுப்பு எடுக்க வேண்டியவங்க யாரு? உங்களுக்கு மனசளவுல வந்து ஒரு டிராமா ஏற்பட்டுச்சு, இதெல்லாம் சரி, அந்த மாதிரி ஒரு பலவீனமான மனமுடையவர்கள் இந்த மாதிரி பொது இடங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? சாதாரணமா ஒரு பொது இடத்துக்கு வந்தாலே உங்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம், ஒரு அதிர்ச்சின்னு இருந்தா எப்படி உங்களால மக்களை ஃபேஸ் பண்ண முடியும்? இதுக்கப்புறம் வந்து ஒரு சதி அப்படின்னு வேற சொல்றாங்க, ஆளும் கட்சியினுடைய சதி, திமுகவினுடைய ஒரு சதி, அங்க இருக்கக்கூடிய அமைச்சருடைய ஒரு சதி, இதெல்லாம் வந்து சொல்றாங்க. இது எப்படி இருக்குன்னா, இந்த குடிகாரர்கள், இன்னைக்கு குடிகாரர்கள் கூட சொல்ல முடியல, மதுப்பிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுல வந்துட்டு தினமும் இரவுலயோ இல்ல எப்பயோ குடிச்சிட்டு வந்து அடிச்சுட்டு இந்த மாதிரி இல்லாத அட்ராசிட்டி எல்லாம் ரகலை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. காலையில எழுந்து பார்த்தா இவங்களா இப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? உங்க மனைவி மக்களை பாவம், அந்த பச்சை குழந்தை, அதை போய் அடிச்சிட்டீங்களேங்க, இப்படி சண்டை போடுறீங்களேங்க, 4 பேரு 4 சவுத்துக்குள்ள நடக்க வேண்டியது 4 பேர் பாக்குற மாதிரி இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னா, நான் என்னன்னு தெரியல, நானும் விடணும் தான் நினைக்கிறேன், எனக்கு யாரும் செய்தினை பண்ணிடுறாங்க, எனக்கு செய்தினை வச்சனால்தான் நான் இந்த மாதிரி ஆயிட்டேன். இத நம்ம எவ்வளவு இடங்கள்ல கேட்டிருக்கோம். அப்ப அந்த நபர் தன்னுடைய கட்டுப்பாட்டை கூட, தன்னுடைய மனசை கூட கட்டுப்படுத்த முடியாத ஒரு நபர் என்ன பண்றாரு, மத்தவங்க மேல திருப்பி விட்டுறாரு பாருங்க. எனக்கு யாரோ செய்வினை வச்சுட்டாங்க, அதனாலதான் எனக்கு வந்து மதுக்கடையை தேடி நான் போற மாதிரி என்னுடைய கால்கள் வந்து போகுது அப்படின்றாங்க இல்லையா? அதுக்கும் இன்னைக்கு தாவேகாவினுடைய தலைவர் சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு யோசிச்சு பாருங்க. இவர் தான் அந்த இடத்துல, இப்போ இவர் வந்துட்டு வேண்டாம் நினைச்சாருன்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல, கரூர்ல அந்த குறிப்பிட்ட இடத்துல நாங்க வந்து பிரச்சாரம் பண்ண போறது இல்ல அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணிருக்கணும்? சட்ட ரீதியா போயிருக்கணும், நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடுத்திருக்கணும். இல்லங்க எங்களுக்கு வந்து இது பத்தாது. நாங்க போன மாசமே நீதிமன்றம் போனாங்க. சரி, போன மாசமே போனாங்க. நாங்க கேட்ட இடத்தை எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மற்ற கட்சி போல எங்க கட்சி நடத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீதிமன்றத்துல இவங்க வாதம் வச்சாங்க. சரி, அப்ப இந்த தடவை ஏன் போகல? எனக்கு என்ன இன்னொரு சந்தேகம்னா, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய பிரச்சாரத்துக்காக அதே இடத்துலதான் போயிருக்காரு. அப்போ அங்கேயும் வந்துட்டு ஒரு குழிய தோண்டி கொடியெல்லாம் நட்டு இருக்காங்க, அங்கேயும் அந்த பிரச்சாரம் எல்லாம் நடந்து எத்தனையோ மக்கள் அங்கேயும் வந்து மக்கள் திரண்டுதான் இருந்தாங்க. 15,000 பேர் திரண்டாங்க. அப்போ இவ்வளவு பேர் திரண்டு இருக்காங்க. அங்க வந்து காவல்துறையில போலீஸ்காரங்க எத்தனை பேர் நியமிக்கப்பட்டாங்கன்னா 135 பேர். இப்போ இங்க எத்தனை பேர் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா 500 பேர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி தாவேகால எங்க பிரச்சாரம் நடக்குது, அந்த தலைவர் எங்க போயிட்டு இருக்காரு, அவங்க பின்னாடி போறதுதான் காவலர்களினுடைய வேலையா? அதுக்காகவும் நம்ம மக்கள் வந்து வரி கட்டி சம்பளம் கொடுத்து அவங்கள வச்சிருக்கோம், மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காகத்தானே அவங்க இருக்கிறாங்க. அப்ப இந்த கட்சியை சார்ந்தவங்களுக்கு, இந்த கட்சிக்காக வந்திருக்கிறவங்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும்? இது வந்து எப்படி திமுகவினுடைய சதியாக இருக்கும்? திமுக சதி பண்ணணும்னு நினைச்சிருந்தா உங்களால கரூர்ல முதல்ல நுழைஞ்சிருக்க முடியுமா? நான் கைது பண்றீங்கன்னு கேக்குறாரு. என் தொண்டர்களை ஏன் கைது பண்றீங்க? அப்படி பண்ணுனா என்ன வந்து பண்ணுங்கன்னு சொல்றேன். ஆமா, அதுதான் உண்மை. உண்மையிலேயே கொன்னது யாரு அப்படின்னா இவர் தான். அப்ப அங்கதான் வந்து வந்திருக்கணும். ஆனா இந்த தொண்டர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பொய்யான ஒரு வதந்தியை பரப்புகின்றார்.
எங்க ஆசிரியர் தான் சொல்லுவாரு, நம்ம பணி இருக்கே, ஆசிரியர் பணி இருக்கே, அது மருத்துவ பணியை விட பெருசு. என்னடா இது, மருத்துவரை விட ஆசிரியர் வந்து எப்படி எந்த வகையில பெருசு அப்படின்னு கேட்டா, எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, நாங்க மருத்துவரை உருவாக்குறோம், வழக்கறிஞரை உருவாக்குறோம், அப்படி இப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, ஒரு மருத்துவர் ஒருவேளை ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு தப்பா வச்சு தச்சிட்டார் அப்படின்னு சொன்னா மறுபடியும் இன்னொரு அறுவை சிகிச்சை பண்ணி அதை சரி பண்ணி எடுத்துடலாம். ஆனா ஒரு ஆசிரியர் தவறான ஒரு கருத்தை மாணவர்களுக்கு பதிவு செஞ்சாங்கன்னா அது தலைமுறையா போயிட்டே இருக்கும். அந்த இத வந்து உங்களால ஒண்ணுமே, அந்த கருத்தை வந்து உங்களால ஒண்ணுமே சொல்ல முடியாது, செய்யவே முடியாது. கடைசியில சொன்ன ஆசிரியரே திருப்பி சொன்னா கூட மாணவன் கேட்க மாட்டான். இந்த சூழல்ல தான் இன்னைக்கு சமூக ஊடகங்கள்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஆற்றல் மிக்க ஊடகங்களை இவங்கள பொய்யான பிரச்சாரம் செய்வதற்காக பயன்படுத்துறாங்க. இப்ப இவ்வளவு தூரம் இவங்க சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் சதி செயல். இந்த சதி செயலுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டுங்களேன். ஓ, இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஓட்சோரி நடந்திருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ஆதாரமாக எடுத்து போடுறாரு. அதற்கு அவர் ஹைட்ரஜன் பாம், ஆட்டம் பாம் எல்லாம் சொல்றாரு. சொல்லி அந்த வகையில அவர் கொடுக்கிறார். நீங்களும் சதி செயல்னு சொல்றீங்களே, சரி கட்சிகள் பண்ண ஒருவேளை அரசியல் காரணத்துக்காக பண்ணிட்டாங்கன்னே வச்சுப்போமே, அதற்கான ஆதரவை கொடுங்களேன். அதைத்தான் நம்ம கேக்குறோம். இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் எப்படிப்பட்ட தொண்டர்கள்? தலைவர் என்ன சொல்றாரோ அதையே கேக்குறாங்க இல்ல, அவங்க பாட்டுக்கு வந்து டிரான்ஸ்பார்மர் மேல ஏறுறாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த தலைவருக்கு மேல ஒருபடி போறாங்க. தலைவருக்கு அவங்க கட்டுப்படுத்தல, எதுக்குமே கட்டுப்படல, யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. இப்படியான ஒரு தொண்டர்களை வச்சுக்கிட்டு அந்த தொண்டர்கள் சமூக வலைதளங்கள்ல மோசமான கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய மாணவரே என்ன சொல்றாருன்னா, இது வந்து திமுக செய்த சதி. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு எப்படி வச்சு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டா, என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு மேடம் அப்படின்னாங்க. அப்படியா, நீங்க போய் எடுத்தீங்களான்னு கேட்டேன். இல்ல மேடம், அது வந்து ஊடகத்துல இருந்து வந்தது, சோசியல் மீடியால வந்தது, அதை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு. அப்போ இவங்க சொல்லக்கூடிய இந்த பொய் பிரச்சாரம் எந்த அளவுக்கு இளைஞர்களை போய் பாதிக்குது. இப்படி வந்து இளைஞர்களை நீங்க தவறா வழி நடத்துனீங்கன்னா அப்புறம் என்னவா நடக்கும்? இது ஒரு அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு என்னவா மாறி இருக்கும்? நம்ம வந்து கல்வியில முன்னிடத்துல இருக்கிறோம், பொருளாதாரத்துல முன்னிடத்துல இருக்கிறோம், அப்புறம் வந்துட்டு ஒரு கலாச்சார ரீதியில முன்னிடத்துல இருக்கிறோம், நம்ம வந்துட்டு ஒரு பண்பாட்டு நாகரீகம்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம முன்னணியில இருக்கிறோம். இப்படியான ஒரு சூழலை யார் தொடர்ச்சியா எடுத்துட்டு போகணும் அப்படின்னா இளைஞர்கள் தான் எடுத்துட்டு போகணும். ஆனால் அந்த இளைஞர்களை இன்னைக்கு திசை மாற்றி வேறு திசைகள்ல நீங்க கூட்டிட்டு போறீங்களே, இது ஒரு தலைவனுக்கு அழகா? இதைத்தான் நம்ம கேக்குறோம். நீங்க வந்து வரக்கூடாது, நீங்க கட்சியை நடத்தக்கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்லல. அந்த இடத்துக்கு நீங்க வர்றீங்கன்னா அதற்கான ஒரு தகுதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. முதல்வர் நாற்காலியில உட்காருங்க, முதல்வரா மாறுங்க, மக்களோட பேசுங்க. இத பத்தி எல்லாம் நமக்கு பிரச்சனையே இல்ல. ஆனால் உங்களுடைய மக்களை, தொண்டர்களை முதல்ல அரசியல் படுத்தி இருக்கீங்களா? எப்படி ஒரு கட்சியால? அவருக்கு அரசியல் தெரியுதுங்களா மேடம்? சரியான கேள்வி, ரொம்ப சரியான கேள்வி. இப்ப இன்னைக்கு கூட அவரு சனிக்கிழமை நடந்த, ஏன்னா சனிக்கிழமை அவரு புரட்டாசியில பெருமாளுடைய பக்தரா அப்படின்னு கூட சில பேர் நினைச்சுப்பாங்க போல இருக்கு. அப்படி சனிக்கிழமையில நடந்த அந்த நிகழ்வுக்கு என்னைக்கு வந்து நீங்க இரங்கல் தெரிவிக்கிறீங்க, என்னைக்கு வந்து அதற்கான ஒரு வீடியோ வெளியிடுறீங்க அப்படின்னா 2 நாள் கழிச்சுதான் வெளியிடுறீங்க. அவர் இரங்கலை தெரிவிக்கல, கொஞ்சம் கூட வருத்தமே தெரிவிக்கல. இறந்து போனவங்களை பத்தி எந்த கவலையும் இல்ல. அதை வச்சு ரசிகர்கள், அவருக்காக வந்து அவரோட ரசிகர்கள், திமுக காரங்களுக்கு நீங்க சொல்லலன்னா கூட பரவாயில்ல, அதையே முதல்வர் எப்படி சொல்லியிருப்பாரு பாருங்க. அதுதான் பண்பாடு, அப்படிதான் வந்துட்டு வரணும். ஆனா இவங்க வந்துட்டு அதுக்கான வருத்தம் கூட தெரிவிக்காம அதை வச்சு ஆதாயம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. பாருங்களேன் எவ்வளவு மோசமான ஒரு சூழல். இவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே மத்தவங்க எல்லாம் வந்து குரல் கொடுக்குறாங்க. அப்படின்னா இவங்க யாரோட ஆளு? இதத்தான் நம்ம வந்து சொல்றோம். இன்னும் கூட கேட்டா பிஜேபியில இருந்து ஒரு குழு போட்டிருக்காங்க, ஹேமா மாலினி வந்து பேசுறாங்க. இப்ப இந்த குழுவுல இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தமிழ் தெரியாது. ஒண்ணு, அவங்க தமிழ் தெரியாதவங்க வந்து இந்த குழு இங்க வந்து என்னத்தை ஆய்வு பண்ணிட முடியும், இந்த மக்கள் அவங்க கிட்ட என்ன பேசிட முடியும்? அவங்க சொல்றாங்க சரி நடந்திருக்குன்னு ஹேமா மாலினி சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. இவருக்காக வந்து குரல் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. நம்ம என்ன கேட்டோம்? தமிழ்நாடு அப்படியே வெள்ளத்துல தத்தளிச்சுது. வரலாறு காணாத மழை வந்து திருநெல்வேலி பகுதியெல்லாம் எப்படி இருந்தது? அப்பெல்லாம் என்ன மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்தது ஒன்றிய அரசு? அப்ப தமிழ்நாட்டு மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லாத இந்த அரசு இன்னைக்கு தாவேகாவுக்கு துணை போகுது அப்படின்னு சொன்னா, அப்போ தாவேகா யாருடைய ஆள்?
தாவேகாவினுடைய தலைவர் யாருக்கான குரலா பேசுறாரு. இன்னைக்கு அவர் பேசுனதுக்கு அவர் யாருக்கு வந்து டப்பிங் வாய்ஸ் கொடுத்தாரு அப்படின்றது இப்ப தெரிஞ்சு போச்சு பாருங்க. ஓ ஒரு வெள்ளத்தை சொன்னீங்க 13 பேரை சுட்ட பண்ணாங்க இல்லைங்களா, போலீஸ் 13 பேரை சுட்டு கொண்டு, அப்ப ஏன் இந்த ஆய்வுக்குழு வரல பாருங்க, எவ்வளவு பெரிய கேள்வி இருக்கு. இவங்க இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டுக்கு வந்து இவ்வளவு ஆதரவா இருக்கிறாங்க இல்லையா, அப்போ கீழடியில நடந்த ஆய்வினுடைய முடிவுகளை இவங்க ஏன் இன்னும் வெளியில அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி பண்ணி முடிவுகளை எடுத்து அதை வந்து சரியா கொடுத்தா சமர்ப்பிச்சா அதுல வந்து இந்த என்ன சொல்லுவாங்கன்னா இந்த அரிசி மூட்டை குடோன்லயே இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி இதை இப்படிதான் வைக்கணும். அத முதல்ல அதுல இருக்கக்கூடிய உண்மைகளை மக்களுக்கு வெளியில சொல்லுங்க, மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுங்க. இந்த தமிழன் எத்தனை வருஷம் வந்துட்டு ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இனமாக ஒரு தேசிய இனமாக இருந்திருக்கு அப்படின்றத சொல்றதுக்கு கூட வாய்ப்பில்லாத மனம் வராத ஒரு ஒன்றிய அரசு இன்னைக்கு தாவேகாவினுடைய பக்கம் நிக்குதுன்னா அப்போ தாவேகாவை இறக்கி விட்டவர்கள் யார்? இதத்தான் நம்ம கேட்கிறோம். எனக்கு வந்து கொள்கை எதிரி ஒருத்தங்க இருக்கிறாங்க, அரசியல் எதிரி ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே யாரோ எழுதி கொடுத்த வசனம். இன்னைக்கு கூட அவர் வந்துட்டு முதல்வருக்கு சவால் விடுற மாதிரி பேசினார் இல்லையா, அந்த பேச்சு கூட யாரோ எழுதி கொடுத்து ஒத்திக பார்த்து மனப்பாடம் பண்ணி ஒரு இஷ்யூ வந்தது இல்லைங்க மேடம், குருமூர்த்திய போய் ஒரு சந்திச்சு விட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அதற்கு பிறகுதான் இவர் இந்த வீடியோ வெளியிடுறாரு. நிச்சயமா நிச்சயமா அதுக்கு வந்து ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் உண்மை. உண்மையிலேயே இங்க வந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நீங்க யாரை சந்திச்சு பேசிருக்கணும்? இந்த மாநிலத்தினுடைய முதல்வர் அவரை தானே நீங்க சந்திச்சு பேசிருக்கணும். சந்திச்சு கூட பேச வேணாம், ஒரே ஒரு அழைப்பு, ஒரு அலைபேசியில ஒரு அழைப்பு கொடுத்தீங்கன்னா கூட நீங்க வந்து எவ்வளவு கண்ணியம் மிக்க தலைவர் அப்படின்றத இந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அப்பெல்லாம் பதறி அடிச்சுட்டு ஓடி போயிட்டு வீட்டுக்கு முன்னாடி கூட அத்தனை துணை ராணுவத்தை எல்லாம் ஒன்றிய அரசு இறக்கி வச்சிருக்காங்க. பதறி அடிச்சு ஓடி போனாரு, அதை நம்ம பார்த்தோம். அங்க போய் ஏர்போர்ட்ல போய் இறங்கி என்ன பண்ணாருன்னு நேற்று ஒரு காணொலி வந்தது, அது பாத்தீங்களா? அங்க போயிட்டு சென்னை ஏர்போர்ட்ல இறங்கி அங்க இருக்கிற அந்த அந்த ஏர்போர்ட்ல ஒர்க் பண்றவங்களோட செல்ஃபி எடுத்துட்டு ஹாய் சொல்லிட்டு செல்ஃபி எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப உண்மையிலேயே பக்கத்துல இருக்கிறவங்க அதை செய்வாங்களா? அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய நாடகத்தை இவரு சினிமால மட்டும் நடிக்கல, தாவேகா அப்படின்ற ஒரு படத்தினுடைய மிகப்பெரிய பிரம்மாண்ட நடிகராகத்தான் தன்னை வந்து வெளிப்படுத்துகிறார். அதனால இவர் வெளியில வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு படப்பிடிப்பு தான். இதத்தான் மக்களை வந்து புரிஞ்சுக்கணும், இதத்தான் இளைஞர்களுக்கு வந்து நம்ம புரிய வைக்கணும்னு பாக்குறோம். ஆனா அந்த இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா நம்ம பேசக்கூடிய இந்த கருத்துக்களுக்கு கூட போடக்கூடிய கமெண்ட்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு தரக்குறைவான ஒரு இழிவான, பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்ல அப்படின்னு இவர் பேசுறாரு இல்லையா. அப்போ இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல பெண்கள் பேசக்கூடிய விஷயங்களை நீங்க மறுக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படியா மறுக்கணும்? அவங்களுடைய நடத்தைய வச்சு அவங்களுடைய வந்து ஒரு கண்ணியத்துக்கு வந்து குறைவு ஏற்படுற மாதிரி ஒரு கமெண்ட் போடுறீங்கன்னா நீங்க எல்லாம் பெண்களுக்கான பாதுகாவலரா இருக்க போறீங்களா? கருத்தியல் மோதலே இல்ல, அவங்க எடுத்தோன்னா உடலை பத்தி பேசுறாங்க, உறுப்புகளை பத்தி பேசுறாங்க, இப்படிதான் அவங்களுடைய பேச்சு இருக்கு. ஒரு நாகரிகமான பேச்சல். இவங்க கிட்ட இருந்து எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? ஒண்ணுமே புரியல நமக்கு. இதுல வேற ரொம்ப அறிவாளித்தனமாக ஒரு சதி செயல் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா இவரு செந்தில் பாலாஜி அவர்களை பேசும்போது அவரை பத்தி ஒரு பாட்டு பாடும் பொழுதுதான் ஒரு செருப்பு வந்து வீசினாங்க. சரி, யாரோ திமுகவினுடைய தொண்டர் அல்லது திமுகவினுடைய அபிமானி அந்த கூட்டத்துல வந்து செருப்பு வீசினாருன்னே வச்சுக்கோ, அந்த நபரால வெளியில போயிருக்க முடியுமா? அவ்வளவு மக்கள் கூட்டத்தை தாண்டி அவர் என்ன சினிமால வரக்கூடிய ஹீரோவா பறந்து பறந்து வருவாரா, இல்ல 1000 பேர் அடிச்சு வெளில வருவாரா? என்ன ஒரு அறிவோட யோசிக்கணும் இல்லையா? மூளைய கழட்டி வச்சுட்டு வராங்களா, இல்ல மூளையே இல்லையா, இல்ல மூளைய பயன்படுத்த கூடாதுன்னு பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்களா, என்னன்னே நமக்கு தெரியல. அப்போ உங்க தொண்டர்கள்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஒரு திமுக அபிமானியோ அல்லது திமுகனுடைய தொண்டரோ அதுக்குள்ள வந்து ஒரு செருப்பை வீசிட்டு அவரால பத்திரமாக வெளியில போயிருக்க முடியுமா? இது ஏன் யாருக்கும் யோசிக்கிறதே இல்ல? ஒருத்தங்க ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணாங்கன்னா அதை எளிதில நம்பக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருக்கு. எல்லாருக்கும் மனசுக்குள்ள என்னன்னா இன்னொருத்தன் மேல ஒரு அவதூற பரப்பிட மாட்டோமா, அதை வந்து உள்ளூர ரசிக்கிறாங்க. அப்படியான ஒரு மனநிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு கூட பாருங்க, ரொம்ப சரிங்க மேடம். அந்த காணொலி நேற்று ஒண்ணு வந்தது, நம்ம எவ்வளவு ஆபத்தான சூழ்நிலையில இருக்கிறோம்னு என்னால இத புரிஞ்சுக்க முடிஞ்சது.
ஒரு தாவேக்கா தொண்டர் ஒருத்தர் பேசுறான், அந்த ரசிகன் ஒருத்தன் பேசுறான். தொண்டர்னா அவங்களுக்கு சொல்லக்கூடாது, நம்ம தொண்டர்களுக்கு இது அர்த்தம் இல்லாம போயிட்டோம். ரசிகன் ஒருத்தர் சிரிச்சுட்டே பேசுறான். எல்லாம் மயங்கி மயங்கி விழுந்துட்டாங்க. 4 பொண்ணுங்க மயங்கி விழுந்துட்டாங்க. எல்லாரும் சோறு தண்ணி இல்லாம கிடக்குறாங்க அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே இங்கத்தனை பேர் விழுந்து கிடக்குறாங்க. அந்த மகிழ்ச்சியா பேசுறான். அத அப்ப அவன் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்றான்னு பாத்தீங்கன்னா காணொலி இருக்கு. தலைவன் எவ்வழியோ தொண்டர்கள் அவ்வழி. நம்ம புறநானூர்ல ஒரு பாட்டு இருக்கும் பாருங்க, மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தலைவனுக்கே உள்ளூர் அப்படி ஒரு ரசனை இருக்கு. இல்லாட்டி அந்த பஸ்ல பேருந்துல வரும்பொழுது நீங்க உங்களோட விளக்க லைட்டை போட்டு ஆஃப் பண்ணுவீங்களா? நம்ம ஜெயலலிதா அம்மையார் கூட பார்த்தோம்னா அந்த வண்டியில அவங்களுக்குன்னு முன்னாடி ஒரு பளிச்சுன்னு ஒரு லைட்டை போட்டு அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க. உட்கார்ந்து பேசிக்கிட்டே கூட வருவாங்க, கையை அசைச்சுக்கிட்டே வருவாங்க. அப்போ மக்கள் அப்படியே அவங்கள பார்க்கட்டும் அப்படின்றதுக்காக, ஒரு தலைவியையோ அல்லது தலைவனையோ பார்ப்பதற்காக மக்கள் கூடி இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய பட்சத்துல அப்போ உங்களை வெளிப்படுத்திக்கணுமா, இல்ல நீங்க ஸ்கிரீனை போட்டு மூடிக்கிறது, லைட்டை போட்டு ஆரம்பிக்கிறது அப்படின்றது சரியா இருக்குமா? இது ஒரு தலைவனுக்கான பண்பா? அப்போ நீங்க எதை நிறுவறதுக்காக வர்றீங்க? ஒரு படத்துல வரும் இல்லையா, ஓபனிங் சாங், அதுலதான் ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அந்த ஹீரோ எப்படி ஒரு 4 பேரை அடிச்சுட்டு அப்படியே ஒரு பாட்டு பாடுற மாதிரி எல்லாம் வரும் இல்லையா? அப்படியான ஒரு சூழலை அவங்க நிஜ வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒரு தலைவன். பிஜேபியோட ஸ்டாண்ட் மேடம். பிஜேபி எப்படி இந்த மக்களை முட்டாளாவே வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதேதான் விஜய் நினைக்கிறாரு. இந்த மக்களை இப்படியே முட்டாளாவே வச்சுட்டு இருந்துட்டு அவங்களுடைய அந்த கவர்ச்சியை காட்டி ஓட்ட கவரணும்னு நினைக்கிறேன். ஆமா. அப்போ இவர் முழுக்க மறுபடியும் எங்க நிக்கிறாருன்னா ஒரு தனி நபர் துதி. ஒரு தனி நபரை வச்சு ஒரு கட்சியால இயங்க முடியுமா? இப்ப இவர் பேசுற வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இவருடைய பாடல்களை போட்டு அங்க அப்படியே வைப் பண்ணுவாங்க. கேட்டா அப்படியே அவங்க நடனம் ஆடுறது, அவங்க குத்தாட்டம் போடுறது, இந்த மாதிரி ஒரு வைப்லயே வச்சிருந்தாங்க. எவ்வளவு நேரம் உங்களால ஆட முடியும்? 1 மணி நேரம் நிகழ்ச்சியா இருந்தாலும் கூட அதுல ஒரு 10 டீம் வரும், இல்ல ஒரு 5-6 டீம் வரும். அவங்க ஒவ்வொருத்தரா அந்த நிகழ்ச்சி நடத்துவாங்க. ஆனா இங்க கிட்டத்தட்ட 5-6 மணி நேரம் தாமதமா இருக்கு. அது வரைக்கும் நடிகர் விஜய் அவர்களுடைய பாட்டை போடுறாங்க, இந்த இளைஞர்கள் குதி குதின்னு ஆடுறாங்க. எவ்வளவு நேரம் அவங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கும், எவ்வளவு நேரம் அந்த எனர்ஜி இருக்கும்? அது அப்படியே குறைஞ்சு போகும் இல்லையா? பக்கத்துல தண்ணி உண்டா, ஒரு உணவு உண்டான்னு கேட்டா ஒண்ணுமே இல்ல. சரி, வெளியில போனோம்னா மறுபடியும் உள்ள வந்தா இடம் கிடைக்குமோ கிடைக்காது. இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. அப்போ இந்த சூழல்ல உங்களை பாக்குறதுக்காக அங்க வரிசையில நிக்கக்கூடிய மக்களுக்கு உங்க முகத்தை காட்டாம நீங்க விளக்க அணைக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு? அவங்க பாக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அவங்க எல்லாரையும் ஒரே இடத்துல திரட்டணும்னு நினைக்கிறீங்களா? உங்க மனசுல இருக்கக்கூடிய தன்மை இப்ப வெளிப்பட்டு போயிடுச்சு இல்லையா? நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய துணை முதல்வர் அவரும் திரைத்துறையில முடிச்சுட்டு இங்க வராரு, அரசியல் பக்கம். இப்போ அவருக்கு மேல திரைத்துறை அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கா, அரசியல் அப்படின்ற பிம்பம் இருக்கா அப்படின்னு கேட்டா திரைத்துறை எங்கேயோ 1-2 இருக்கலாம். ஆனால் முழுக்க அவர் மேல இருக்கக்கூடிய பிம்பம் என்பது அரசியல் பிம்பம் தான். இன்னைக்கு கூட அவர் சாதாரணமா ஒரு மகளிர் சுய உதவி குழுவுல நடக்கக்கூடிய ரங்கோலி போட்டிக்கு பாத்துட்டு போறாரு. அந்த ரங்கோலி போட்டியில யாரெல்லாம் வந்திருப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. சாமானியர்கள். அப்புறம் அவங்களுடைய குடும்பம் வேற வேற மாவட்டத்துல இருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் எப்படி கிளம்பி வந்திருப்பாங்க? அந்த இடத்துல கூட ஒரு கூட்ட நெரிசல் இல்லை. ஏன்னா அவங்க தங்களை ஒரு தனி மனித துதியாக தங்களை நிரூபிச்சுக்கணும், தங்களை காட்டணும் அப்படின்னு நினைக்கல. நாங்க மக்களோட போகணும், மக்களை நேசி, மக்களோடு வாழ், இதுதானே பேரறிஞர் அண்ணாவினுடைய சித்தாந்தம். அந்த வகையில தான் ஒரு நட்சத்திர பிம்பம் அப்படின்றத தாண்டி நான் உங்களுக்கான ஒரு மனிதன் அப்படின்றத அவர் கட்டமைக்கிறார். அந்த கட்டமைப்புக்குள்ள நீங்க வந்தீங்களா? அப்படி வந்திருந்தா இப்படி ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை. அங்க கூட்ட நெரிசலை விட தண்ணி இல்லாம, உணவு இல்லாம, அந்த வெயில தாங்க முடியாம தான் அத்தனை பேர் மயங்கி 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 விழுந்திருக்கிறான். அத கூட கவனிக்காம அவங்க மேலேயே நடந்து போயிருக்கிறதா இந்த தொண்டர்கள்னு சொல்றதா, இவர் என்ன வார்த்தையில சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு நாகரிகம் கருதி நம்ம அதோட நிறுத்திக்கிறோம். இப்ப இந்த சூழல்ல இதற்கு ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காம மறுபடியும் சினிமா மாதிரி வசனம் கொடுக்கறது,
அந்த வில்லனை எதிர்த்து ஒரு ஹீரோ வந்து கொடுப்பாரு இல்லையா, அந்த மாதிரி வந்து சிஎம் சார் நீங்க வந்துட்டு எதுவா இருந்தாலும் எங்க தொண்டர்களை ஒண்ணும் செய்யக்கூடாது, எதுவும் செய்யாத தொண்டர்களைத்தான் காவல்துறை கைது செய்ததா? காவல்துறை ஒருத்தரை கைது செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு எவ்வளவு நெறிமுறை இருக்கு. சும்மா போயிட்டு எப்படியாவது போய் புடிச்சிட்டு வர முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதுக்குன்னு சில சட்ட வரைமுறை இருக்கு, அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. அதை மீறி யாரையும் வந்து காவல்துறையால தொடக்கூட முடியாது. அந்த பட்சத்துல இப்போ இந்த அவர்களுடைய தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய அந்த நபர்களை கைது செஞ்சிருக்குன்னா என்ன காரணம்? இதையெல்லாம் மக்கள் கிட்ட பேசாம எவ்வளவு அழகா மூடி மறைக்கிறார் பாருங்க சிஎம் சார். இதென்ன சினிமால வரக்கூடிய டயலாக்கா இது? ஒரு படத்துல வந்து ஒரு முதல்வர் என்பவர் ரொம்ப ஊழல்வாதியா இருக்கலாம், அவரை எதிர்த்து இவர் வந்து வசனம் பேசுவதற்காக இந்த மாதிரி வசனங்கள்லாம் இருக்கலாம். அதை கொண்டு வந்து உண்மையான வாழ்க்கையில இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமா திமுக, அதிமுக, வேற எந்த கட்சியினுடைய வித்தியாசம் எல்லாம் பார்க்காம எல்லாரும் அங்க மனிதர்களா போய் திரண்டு நிக்கிறாங்களே, இத பத்தி ஒரு கருத்து உங்களால பதிவு செய்ய முடிச்சுதா? என்னமோ நீட் தேர்வுல வந்து இறந்து போன அனிதாவினுடைய வீடு தேடி நீங்க போனீங்க இல்லையா, ஏன் இன்னைக்கு நீங்க வரல? நான் என்ன கேக்குறேன், ஒரு முறை பெரியார் திடல் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு நடிகர் விஜய் அவர்கள் வராரு. அப்ப கட்சியெல்லாம் தொடங்கிட்டார். அதனால தாவேகாவினுடைய தலைவராக வராரு. அவங்க கட்சியை சார்ந்த தொண்டர்கள் அந்த பெரியார் திடல்ல நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில முழுசா பங்கெடுக்கிறாங்க. மதியத்துக்கு வந்து எல்லாரும் சாப்பிடுறதுக்காக போறோம். அந்த சாப்பிட போயிட்டு கொஞ்சம் பேர் வீட்டுக்கு கிளம்புறாங்க. இந்த மாதிரி இருக்கு. அப்போ கூட்டம் குறைஞ்ச அந்த ஒரு நேரத்துல, அரங்கத்துல கூட்டம் இல்லாம எல்லாரும் டைனிங் ஹாலுக்கு போன ஒரு நேரத்துல சடால்னு தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அங்க வந்து பெரியார சிலைக்கு முன்னாடி ஒரு அஞ்சலி செலுத்திட்டு உடனடியாக கிளம்புறார். அப்போ அந்த அப்போ அந்த நேரத்துல கூட்டம் கூடிச்சா? அந்த நேரத்துல முட்டி அடிச்சு வந்து யாராவது வந்து உங்க மேல விழுந்தாங்களா? ஒண்ணுமே இல்ல. அப்போ நீங்க இந்த கரூர்ல வேணும்ட்டே இப்படியான ஒரு கூட்டத்தை கட்டமைக்கிறீங்க. நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு பாதுகாப்புக்குன்னு பவுன்சர்களை வச்சிருக்கீங்கல்ல, உங்க உயிர் வேற பாதுகாப்பு இருக்கு இல்லையா? உங்க உயிர் அவ்வளவு முக்கியம் அப்படின்னா பொதுமக்களினுடைய உயிர் முக்கியம் இல்லையா? பொதுமக்களினுடைய உயிர் வந்து பறிபோனா பரவாயில்லையா? அப்போ உங்க உயிருக்கு பாதுகாப்பாக இந்த பிரிவினர் எல்லாம் இருக்கும் பொழுது பொதுமக்களினுடைய பாதுகாப்புக்கு நீங்க என்ன ஏற்பாடு பண்ணிட்டு அந்த பிரச்சாரத்துக்குள்ள நீங்க வந்தீங்க? அங்க பேசுறதுக்காக ஏன் வந்தீங்க? புரியவே இல்லையே. இப்ப நீங்க வீட்டுல இருந்தோ இல்ல எங்க இருந்தோ வந்து ஒரு காணொலி போட்டீங்க இல்லையா, சிஎம் சார் அப்படின்னு ஒண்ணு போட்டீங்க இல்லையா, அதே மாதிரியான ஒரு காணொலியை நீங்க வீட்டுல இருந்தே கூட போட்டுட்டு இருக்கலாமே. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிருப்போம், சொல்லிட்டோம். ஆனா இத்தனை உயிர்கள் வந்து பறிப்பு இருக்குமா? இத்தனை உயிர்களுக்கு வந்து யார் வந்து ஆறுதல் சொல்ல போறாங்க? இத்தனை உயிர்களுக்கு வந்து நீங்க 20 லட்சம் இழப்பீடு கொடுக்குறீங்க அப்படின்னு உங்களுடைய தொண்டர்கள் வந்து புலகாங்கிதான் அடையறாங்க. இந்த 20 லட்சத்தால ஒரு உயிரை உங்களால திருப்பி கொண்டு வர முடியுமா? அதுலயும் தமிழ்நாடு அரசு கூட 10 லட்சம் தான் கொடுக்குது. எங்க தலைவன் வந்து 20 லட்சம் கொடுக்குறாரு அப்படின்னா அப்ப எல்லாரும் வந்து இறக்க போறீங்களா? எனக்கு புரியல. தொண்டர்களினுடைய மனநிலை என்ன அப்படின்றதே எனக்கு புரியல. அப்போ 20 லட்சம் கிடைக்கிறதுக்காக அப்ப மத்தவங்க எல்லாம் வரணுமா? இல்ல அதுக்கு இவங்க தூண்டுறாங்களா? அரசாங்கத்தை விட நம்ம தலைவன் வந்து அதிகமா தரப்போறோம், அதனால அந்த தலைவனுக்காக உயிரை கொடுங்க. ஒரு படத்துலதான் வடிவேலு அவர்கள் இதை நோக்கி வந்து வருவாங்க, தலைவன் அண்ணன் எனக்கு ஒரு பிரச்சனைன்னா உயிரை கொடுன்னு அருவாளோட வந்திருப்பான். என்னடா 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 அப்படின்னு கேட்டா இவன் தான் சொன்னான், நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அண்ணன் உயிரை கூட கொடுப்பாரு, அதனால எனக்கு இப்ப பிரச்சனைன்னு நீ வந்து உயிரை கொடுங்க அப்படின்னு அருவாளை வச்சு வெட்டுறதுக்காக வருவான். ஐயோ என்னடா இப்படி கிளம்பி வந்திருக்கீங்களே. அந்த மாதிரி இருக்கு இவங்க சொல்லக்கூடிய இந்த இழப்பீடு அப்படின்றது. இழப்பீடு வந்து கொடுக்க வேண்டியதுதான், நம்ம வந்து வேணாம் அப்படின்லாம் மறுக்கல. ஆனால் அதற்கு ஒரு சின்ன வருத்தமாவது தெரிவிச்சீங்களான்னு கேட்டா இல்ல. ஒரு ஆணவத்தினுடைய உச்சத்துல இருந்துட்டு தன்னை தானே துதிபாடிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து பேசக்கூடிய தன்மையத்தான் பாக்குறோம். இவங்களுக்கு பின்னாடி யார் இவங்களை இயக்குறாங்க, இவங்களுக்கு யார் இந்த அளவுக்கு தைரியத்தை கொடுத்திருக்காங்க அப்படின்றத இந்த சம்பவத்தின் மூலமாக பூனைக்குட்டி வெளியில வந்த மாதிரி வெளியில வந்தாச்சு. இன்னைக்கு கூட கரூரினுடைய காவலனாக யார் இருக்கிறார் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு ஓட்டு அளித்தாலும் நான் தான் முதல்வர், எனக்கு ஓட்டு அளிக்காமல் போனாலும் நான் தான் முதல்வர் அப்படின்னு முதல்வர் சொன்னதை இன்னைக்கு வரைக்கும் கட்டி காப்பாத்திட்டு இருக்கிறார் அப்படின்றதுதான் புரிஞ்சுக்க முடியுது. அதனால எந்த புது கட்சிகளும் வர வேண்டாம் அப்படின்லாம் நினைக்கல.
வந்தவர்கள் தார்மீக ரீதியில அந்த மக்களினுடைய உயிர்களுக்கு பொறுப்பெடுத்துக்கோங்க அப்படின்றதான் நம்ம சொல்றோம். இனிமேல் இப்படி ஒரு சம்பவம் நடந்துவிடக் கூடாது அப்படின்றதான் நம்முடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கின்றது. அதனால நீங்க இளைஞர்களை வழி நடத்துங்க, திசை மாத்தி கொண்டு போயிடாதீங்க. ஏன்னா இளைஞர்களை நம்பித்தான் இந்த நாடே இருக்கு. இந்த சுதந்திர போராட்டத்துல எத்தனை தியாகிகள் உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க தியாகத்தை போற்றும் வகையில இந்த இளைஞர்களை வழி நடத்த வேண்டியது அப்படின்றது நம்ம ஒவ்வொருவருடைய கடமையும் பொறுப்பும். அதனால நீங்க இவ்வளவு பெரிய இன்ஃபுளுயன்சரா இருந்துட்டு இளைஞர்களை நிச்சயமா தவறாக வழி நடத்த கூடாது. அப்படி நடந்தால் தமிழ்நாடு தக்க பாடத்தை கொடுக்கும். நன்றிங்க மேடம். சிறப்பா பேராசிரியராக இருந்த அருமையான ஆலோசனை வழங்க நன்றி. வணக்கம்.